ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மீண்டுமாக இந்த காலை வேளையில் கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்த நிகழ்ச்சிக்கு உங்களை தேவ பிரசன்னத்திலிருந்து அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பாரப்படுத்தின ஒரு வார்த்தை, யோபுவின் புத்தகம் 24:1. சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? இந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகிறேன். அவரை அறிந்தவர்கள், சர்வவல்ல தேவனாகிய கர்த்தரை, ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? ஒரு உத்தரவாதத்தை வேதம், தேவன் நம்மிடத்திலிருந்து இந்த நாட்களிலே எதிர்பார்க்கிறார். புதிய ஆண்டுக்குள்ளே, புதிய மாதத்திற்குள்ளே, ஒவ்வொரு நாளும் புதிய நாட்களுக்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபையாக ஒரு வருடத்தை தரும் பொழுது, ஒரு நாளை தரும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அல்லது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில உத்தரவாதங்களை அவர் எதிர்பார்க்கிறார். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன? தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொள்ளுவார்கள். அவர்கள் அதற்கேற்றபடி அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள். தாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? தாங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை அறிந்தவர்கள் இந்த பூமியிலே நமக்கு நியமிக்கப்பட்ட நாட்களிலே நம்முடைய உத்தரவாதம் என்ன, ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த காலங்களிலே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? The days are our life on the land. இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற இந்த நாட்களிலே நம்முடைய உத்தரவாதம் என்ன? தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்ன? அன்பானவர்களே, தீர்க்க தரிசன சத்தம் என்று சொல்லும் பொழுது அதில் பக்தி, புத்தி, கூடவே ஆறுதலும் சேர்ந்து வருகிறதா இருக்கிறது. வேதத்திலே மோசேயின் சங்கீதம், மோசேயின் ஜெபம் என்று 90ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க முடியும். அந்த 90ஆம் சங்கீதத்திலே 5 முறை நாட்கள் 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 என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார் தன்னுடைய ஜெபத்திலே. மோசேயின் ஜெபம் என்று வேதம் சொல்லுகிறது 90ஆம் சங்கீதம். அதிலே 5 முறை நாட்கள் நாட்கள் என்று ஒரு பதத்தை அவன் வலியுறுத்துகிறார், ஒரு வார்த்தையை. அந்த 5 வார்த்தைகளுக்குள்ளே உள்ளடக்கிய ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு தேவனும் வேதமும் நம்மிடத்திலிருந்து உத்தரவாதமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொள்ளுவார்கள், அதற்கேற்றபடி நடந்து கொள்வார்கள். அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன என்று வேதம் சொல்லும் பொழுது, அந்த நாட்களை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள் தான் என்ன? முதலாவதாக 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 90ஆம் சங்கீதம் 10வது வசனம், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்தாலும் அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். நான் தொடர்ந்தேர்ச்சியாக கடந்த ஆண்டுகளிலே நான் இந்த செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த செய்தியினுடைய முத்தாய்ப்பாக, முடிவாக இந்த நாளிலே அந்த 5 நாட்களை குறித்து உங்களோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேச சித்தம் கொண்ட காரியத்தை
நான் உங்களுக்காக இந்த காலை வேளையிலே இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது அவன் சொல்லுகிறது என்ன? எங்கள் ஆயுசு நாட்கள். அருமையானவர்களே, இந்த மோசே இந்த சங்கீதத்தை எழுதும்போது என்ன எழுதுகிறார்? எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். ஒருவேளை நாங்கள் எங்களுடைய உணவு கட்டுப்பாடவோ எங்களுடைய சரீர கட்டுப்பாட்டு நிமித்தமாகவோ அந்த ஆயுசு நாட்களை, அந்த உணவு முறை, அந்த உடற்பயிற்சி முறை, அப்படி எங்கள் பலத்தை பெருக்கிக் கொள்ளும் பொழுது ஒரு 10 வருஷம் எங்கள் வாழ்க்கையை எங்களால் நீடித்திருக்க பண்ண முடியுமோ என்று அவன் எழுதுகிறான். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். அடுத்து என்ன சொல்லுகிறார்? ஒரு கதையை போல் எங்க வருஷம், அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். ஆனால் இந்த மோசேக்கு உபாகமத்தின் புத்தகத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, மோசேயினுடைய வாழ்க்கையிலே கடைசி அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? 34ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே மோசே மரிக்கிற பொழுது அவர் 120 வயது உள்ளவராயிருந்தாராம். அவர் கணித்து சொன்னது 70 வருஷம், ஒருவேளை பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். ஆனால் தேவன் அவருக்கு அனுக்கிரகம் பண்ணின ஆயுசு நாட்கள் 120 வருடங்கள். கிட்டத்தட்ட அவன் கணித்த வருஷங்களுக்கு மேலாக 40 ஆண்டுகள் தேவன் அவருக்கு ஆயுளை கூட்டி கொடுத்தார். அருமையானவர்களே, அதைத்தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, என்னால் உன் ஆயுசு நாட்கள் பெருகும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன்னுடைய ஆயுசு நாட்கள் என்னாலே தான் விருத்தியாகும். எனக்கு அருமையானவர்களே, லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அந்த தோட்டத்துக்கு எஜமானிடத்திலே அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், 3 வருடங்களாக இந்த அத்திமரம் கனி கொடுக்கும், காய் காய்க்கும் என்று எதிர்பார்த்தேன். 3 வருடமாக இதனிடத்திலிருந்து ஒரு பலனும் இல்லை, இதை வெட்டி அக்கினியிலே போடு என்று சொல்லும் பொழுது அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறான், ஐயா, இந்த வருடமும் இது இருக்கட்டும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிறான், ஐயா, இது இந்த வருடமும் இருக்கட்டும். அப்படித்தான் அருமையானவர்களே, நாம் அல்ல, கர்த்தர் தான் இந்த 2025க்குள்ளே நம்மை கொண்டு வந்து விட்டிருக்கிறார். இந்த வருடமும் என் பிள்ளைகளுக்கு நான் ஆயுசு நாட்களை கொடுக்கிறேன். ஒரு புதிய வருடத்தை காண்பதற்கு கிருபை கொடுக்கிறேன். நான் அவர்களை அழைத்து கொண்டு போய் விடுகிறேன். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்ட பொழுது ஒரு பலத்த கையோடு புறப்பட்டது போல 2024 முடித்து 2025க்குள்ள கர்த்தருடைய கரம்தான் நம்மை அழைத்து கொண்டு வந்து விட்டிருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலே ஆண்டவர் சிலுவையில் அவர் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து அவர் சொல்லுகிறார், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் என்று சொல்லுகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு கிருபையாக கொடுக்கிற நாட்கள். அருமையானவர்களே, யோபுவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் பாராட்டினீர், உம்முடைய மிகுந்த பராமரிப்பினாலே நீர் என் ஆவியை காப்பாற்றினீர். நீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் உம்முடைய தயவையும் எனக்கு பாராட்டினீர், உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. ஆண்டவர் நமக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணி இந்த புதிய ஆண்டை காண கிருபை கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆயுசு நாட்கள். We must thankful to God. முதலாவது நாம் ஆண்டவருக்கு be thankful to God. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய மாதம் நம் வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம்
கண் விழித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இது கர்த்தர் எனக்கு கிருபையாக தந்த நாள். ஆகவே தான் சங்கீதம் 103:1-2 அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அவர் என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கி, என் வயதை வாலிப வயதை போல் என் வயதை மாற்றுகிறீர். அவன் நன்றி சொல்லுகிற காரியத்திலே என் பிராணனை அழிவுக்கு நீங்களாக்கினீர், என் வயதை வயதாக்கினீர் என்று சொல்லுகிறான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நான் சுகமாக்கினது 10 பேர் அல்லவா, ஒருவன் தானா நன்றி சொல்ல வந்தான் என்று நன்றிக்கு ஏங்குகிற இதயம் நம்முடைய ஆண்டவர். அப்ப நாம வாழ்கிற இந்த நாட்களிலே ஒரு புதிய வருடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய நாளை, புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். கண் விழிக்கும் பொழுது, ஒரு புதிய நாளை பார்க்கும் பொழுது காலையில் எழும்பி, ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்த அந்த நாளுக்காக, அந்த ஜீவனுக்காக நன்றி, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் என்று சொன்னார் அல்லவா. அவர்தான் ஜீவனை தருகிறவர். என்னாலே உன் நாட்கள் விருத்தியடையும், என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருடங்கள் விருத்தியாகும் என்று சொன்னது போல் ஆண்டவருக்கு நாம நன்றி செலுத்தணும். அருமையானவர்களே, அதைத்தான் அவன் 90ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் மோசே சொல்லுகிறார். எங்களுடைய ஆயுசு நாட்கள் அது அவர் கையிலிருந்து நமக்கு தருகிறது. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 90ஆம் சங்கீதம் 9வது வசனத்தில் எங்கள் நாட்கள் உமது கோபத்தால் போய்விட்டது. எங்களுடைய நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. இஸ்ரவேல் மக்களை பார்த்து யாத்ராகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். 7 முறை ஆண்டவர் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டெடுத்து அழைத்து வந்து செங்கடலை பிளந்து எரிகோ கோட்டையை உடைத்து வானத்திலிருந்து தூதர்களுடைய மன்னாவை கொடுத்து மேகஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தி சத்துருக்கள் கையிலிருந்து அவங்களை விடுதலையாக்கி, அருமையானவர்களே, சமுத்திரத்திலிருந்து அவர்களுக்கு காடைகளை வர வைத்து, கற்பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை சுரக்க வைத்து, எவ்வளவு அருமையாக பல லட்சம் மக்களை போஷித்தாலும் ஆண்டவர் சொன்னார், நான் இந்த ஜனங்களை பார்க்கிறேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறவன் சொல்லும்போது ஆண்டவருடைய கண் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை எப்படி பார்க்கிறது? ஏதோ வெந்ததை தின்னோம், விதி வந்தால் சாபம் என்பது அல்லையா. கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் அதற்கேற்றபடி நடக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அருமையானவர்களே, அங்கே லூக்கா 12ஆம் அதிகாரம் 19-20 கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளின் கீழே கூட்டி சேர்ப்பது போல உன்னை என்னண்டையிலே கூட்டி சேர்க்க எத்தனையோ தரம் மனதுள்ளவனாயிருந்தேன், உனக்கு மனதல்லாமல் போய்விட்டதே என்று எருசலேம் பட்டணத்தை பார்த்து சொன்னார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமா இருக்குமே. லூக்கா 19:42 உன் கண்களுக்கு மறைவாயிற்று, என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாயே. அதற்கு பிறகு தீத்து ராயனால் அந்த பட்டணம் சுட்டெரிக்கப்படுவதும் பிள்ளைகள் சுவரிலே மோதி அடைக்கப்படுவதும் அந்த பட்டணத்திற்கு வரக்கூடிய பலவிதமான சங்காரங்களையும் அழிவுகளையும் அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம். நாம் ஆண்டவருக்கு முன்னதாக மிகவும் எச்சரிக்கையாக நடக்க வேண்டும். காரணம் என்ன? எபிரேயர் 4:13 சொல்லுகிறது, ஆண்டவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி இந்த பூமியிலே ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்னதாக வெளியரங்கமாய் நிர்வாணமாயிருக்கிறது. அவருக்கு நாம் இந்த பூமியிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனுஷர்கள் பேசும் வீணான வார்த்தையை குறித்து ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாளிலே நான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். Be careful before God.
கர்த்தருக்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. யாரும் நம்மை பார்க்கவில்லை என்று நினைக்காதீங்க. நம்முடைய எண்ணம், நம்முடைய வாழ்க்கை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வாயின் வார்த்தைகளை எண்ணி வைத்திருக்கிறார். கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என கருமையானவர்களே, அன்றைக்கு நியாயப்பிரமாணமே கிடையாது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்கிற ஒரு காரியமே கிடையாது. ஆதியாகமத்திலே அன்றைக்கு யோசேப்பு என்கிற வாலிபன் தேவனுக்கு பயந்தான். வலிய அவனை தேடி விபச்சார பாவம் வந்த பொழுது என்னை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு நான் விலகுவது எப்படி? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவன் அன்றைக்கு எகிப்து தேசத்திலே யோசேப்பை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கடந்த காலங்களிலே எத்தனை விதமான அழிவுகளை இன்றைக்கு வரைக்கும் நாம் கேள்விப்படுகிறோம். டிசம்பர் இறுதியிலே தென்கொரியாவிலே ஒரு விமானம் தரையிறங்கும் பொழுது எதிர்பார்த்து கொண்டிருந்த குடும்பமெல்லாம் அங்கே கலங்கி போகிற விதத்தில் தரை இறங்கும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து அந்த விமானம் பக்கத்து சுவரிலே மோதி முழுவதுமாக எரிந்து 200க்கும் அதிகமானவர்கள் இறந்தது கேள்விப்பட்டோம். இந்த ஆண்டின் துவக்கத்திலே துபத்திலே நேரிட்ட அந்த இமயமலை பகுதியில் ஏற்பட்ட அந்த பூகம்பத்து நிமித்தமாக அந்த மலை அடிவாரத்திலே சுமார் 100க்கும் அதிகமான மக்கள் இறந்ததை கேள்விப்பட்டோம். 2025 ஜனவரி மாதத்தினுடைய 3வது பின்பகுதியில் கூட அருமையானவர்களே, கலிபோர்னியாவிலே அந்த டிசம்பரில் ஏற்பட்ட அந்த தீ விபத்தை கேள்விப்படுகிறோம். எவ்வளவோ காரியங்கள். துருக்கி நாட்டிலே அந்த 3வது வாரத்திலே மலை உச்சியிலே இருந்த ஒரு பெரிய ஒரு உல்லாச விடுதியிலே இயற்கை சூழ்நிலையிலே அடர்ந்த காட்டை போல் உருவாக்கப்பட்ட அந்த 5 ஸ்டார் ஹோட்டலிலே 66 பேர் தீ விபத்தில் கருகி இறந்தார்கள். ஏன், சில வாரங்களுக்கு முன்னதாக உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் இருந்து பம்பாய்க்கு புறப்பட்டு வந்த ட்ரெயின் தீப்பிடித்து விட்டது என்று ஒரு வதந்தியில் ட்ரெயினை நிறுத்தி அவங்க இறங்கி தண்டவாளத்தை விட்டு அடுத்த தண்டவாளத்துக்கு மாறும் பொழுது அங்கிருந்து வந்த வேறொரு ரயில் அவர்கள் மேல் மோதி எத்தனை பேர் இறந்தாங்க? ஒவ்வொரு நாளும் இறப்பின் செய்தி. ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டி இருக்கார். நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அருமையானவர்களே, பி தேங்க்ஃபுல் டு காட். ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி இறைந்த நாட்களாய் நாம் இருக்க வேண்டும். நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும். அது மாத்திரமல்ல, அங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? பி கேர்ஃபுல் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்னதாக எச்சரிக்கையாய் நாம் வாழ வேண்டும். இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. அங்கே அருமையானவர்களை, நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியல, விரும்பாத தீமையை செய்கிறேன். நிர்பந்தமான மனிதன் யார் என்னை இந்த மரண சரீரத்திலிருந்து விடுதலையாக்க முடியும்? பவுலப்போஸ்தலன் எழுதுகிறான். அருமையானவர்களே, ஆனால் நம்மை பரிசுத்தமாக்குகிற ஒரு தேவன் உண்டு. நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன். அவருக்கு முன்னதாக பயந்திருப்போம். தெய்வ பயத்தோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். அருமையானவர்களே, கரைப்படுத்தக்கூடிய கஞ்சா, அபின், எவ்வளவு காரியங்கள், இணையதளங்கள், மதுபான வகைகள், புகைப்பிடித்தல். ஏன் தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்தை கெடுத்து கொண்டு இப்படி வாழ்வது தேவனுக்கு பிரியமா? ஆண்டவர் விடுதலையை தருவார். அவர்கிட்ட கேளுங்க அருமையானவர்களே. மூன்றாவதாக 90ஆம் சங்கீதம் 12வது வசனத்திலே அவன் என்ன சொல்லுகிறான்? நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு நாட்களை எண்ணும் அறிவை தாரும். என்னும் அறிவை தாங்க. நாங்கள் ஞானம் உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாங்க. எத்தனை வருடம் வாழ்ந்தோம் என்பதல்ல, வாழ்ந்த வருடத்திலே ஆண்டவருக்கு நான் எப்படி வாழ்ந்தேன், அதைத்தான் வேதம் மிக தெளிவாக நமக்கு எழுதுகிறது. அருமையானவர்களே, பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். வேதம் நமக்கு என்ன எழுதுகிறது? நீதிமொழிகள் 6:6 சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். ஏன் ஞானத்தை எறும்பினிடத்தில் கற்றுக்கொள்ள சொல்லுகிறார்?
அதே நீதிமொழிகள் 30:25 சொல்லுகிறது, அந்த அற்பமான ஜந்துவாய் இருந்தாலும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. ஞானத்தோடு ஒரு குளிரும் மழையும் நிறைந்த ஒரு காலம் வரப்போகிறது. எனக்கு ஒரு கோடை காலம், இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய புற்றிலே அது என்ன செய்கிறது? இறைகளை, உணவு தானியங்களை அது சேகரித்து வைக்கிறதாம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் எப்படி நாட்களை என்னும் அறிவு என்று சொல்லும் பொழுது அதைத்தான் அவன் சொல்லுகிறான். பி யூஸ்ஃபுல் டு காட். ஆண்டவருக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டுமாம். ஆண்டவருக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும். ஞானவான்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் ஆகாய மண்டலத்தில் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்களாம். நமக்கு ஜெபிப்பதற்கு ஆண்டவர் தாளந்த கொடுத்திருக்கிறார். நமக்கு ஜெபிப்பதற்கு தாளந்த கொடுத்திருக்கிறார். நம்மை கொடுப்பதற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நமக்கு கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். வாய் திறந்து மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவரை பற்றி சொல்லுவதற்கு நல்ல நாவை தந்திருக்கிறார். கடந்த காலங்களிலே நாமும் நம்முடைய குடும்பமும் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தில் எந்த அளவுக்கு நாம் பிரயோஜனமாக இருந்திருக்கிறோம்? ஒரு உத்தரவாதத்தை தேவன் எதிர்பார்க்கிறாரே. இந்த பூமியில் எங்கள் நாட்களை என்னும் அறிவை தாங்கய்யா, ஞானத்தோடு நாங்கள் வாழணும். எவ்வளவு நாள் வாழ்ந்தோம் என்பதல்ல, எவ்வளவு நாள் வாழ்ந்த காலத்திலே என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தது. உலக பிரகாரமாக வேலை செய்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டோம். ஆனால் அந்த நாட்களில் ஆண்டவருக்கு நான் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருந்திருப்பேன்? வட இந்தியாவில் கடந்து சென்றிருக்கிற மிஷனரிகளுக்காக ஜெபித்தது உண்டா? எழுப்புதலுக்காக ஜெபித்தது உண்டா? நான் சார்ந்திருந்த சபையிலே அந்த தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு என்னால் முடிந்த அளவுக்கு என் சபையிலும் ஊழியத்திலும் நான் தோள் கொடுத்திருக்கிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. தேவாலயத்தில் சூம்பின கையுடைய ஒரு மனிதன் இருந்தான் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுடைய சூம்பின கையை நீட்ட வைத்தார். கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படாதபடிக்கு நம்முடைய கைகள் இருதயமும் குறுகி கிடக்கிறதில்ல, ஆண்டவர் கணக்கு கேட்பார். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, அந்த சங்கீதத்தின் புத்தகம் 90ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை பாருங்க. 90ஆம் சங்கீதம், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி, இந்த பூமியிலே பொன்னும் வெள்ளியும் அல்ல, கர்த்தர் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய களிகூறுதலை கொண்டு வர முடியும். கடந்த நாட்களிலே ஏதோ ஒரு வேதனை, மன கஷ்டம், வியாதி, பலவீனத்தோடு, ஒரு கசப்போடு கூட இந்த புதிய ஆண்டுக்குள்ள அல்லது ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. பி ஜாய்ஃபுல் வித் காட். நாலாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் வாழ்நாளெல்லாம் இன்னைக்கு தந்திருக்கிற, நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டிலே நிச்சயமாய் அவர் நம்மை களிகூற பண்ணுவார். அருமையானவர்களே, ஏசாயா 33:2 சொல்லுகிறது, கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் நீர் அவர்களுக்கு புயமும் இக்கட்டு காலத்தில் அவர்களுடைய இரட்சிப்புமாயிருக்கிறீர். காலையிலே அவர் நமக்கு புயமாயிருக்கிறாராம். இக்கட்டு காலத்திலே அவர் நமக்கு இரட்சிப்பாய் காக்கிறவராய் இருக்கிறாராம். எப்பொழுது? காலையிலே. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். அவர் சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் என்று பிரசங்கி 3:11 சொல்லுகிறது. அளவு ஒரு காலம் உண்டு, நாம் ஆனந்த களிப்பூர ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு என்று சொன்னால் வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் என்றால் அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு. அருமையானவர்களே, ஏசாயா 66:5 அதைத்தான் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், கர்த்தர் உங்களில் மகிமைப்படுவாராக. இந்த புதிய ஆண்டிலே, இனி வரும் நாட்களிலே நான் தேவ சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். ஒன்றும் கவலைப்படாதீங்க.
ஆண்டவருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்க. எனக்கு ஒரு பூரண ஆயுசு நாட்களை தருகிற தேவனே, இந்த புதிய ஆண்டை காண கிருபை கொடுத்தீரே. கடந்த ஆண்டிலே எத்தனை விபத்துக்கள், வியாதிகள், எத்தனை கலவரங்கள், எத்தனை மக்கள் இந்த உலகத்தில் இல்லை. இன்னைக்கு புதிய ஆண்ட தேவன் எனக்கு காண கிருபை கொடுத்திருக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். பி தேங்க்ஃபுல் டு காட். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பி கேர்ஃபுல் பிஃபோர் காட். நம்ம இந்த வாழ்க்கையை பார்க்கிறார் இந்த ஆண்டு முழுவதும். என் எண்ணம், சிந்த, பார்வை, நடத்தை எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். அவரை கோபப்படுத்தும்படி, விசனப்படுத்தும்படி, உமது கோபத்தினால் இந்த நாட்கள் கழிந்து போய்விட்டது என்று மோசே எழுதுவது போல எழுதிவிடக்கூடாது. அவருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோர் தீயரை நோக்கி பார்க்கிறதாம். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. கவனமாக இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், பி கேர்ஃபுல் பிஃபோர் காட். அது மாத்திரமல்ல, அவன் என்ன சொல்கிறான், பி யூஸ்ஃபுல் டு காட். ஆண்டவருக்காக நீங்கள் பயன்படுங்க. ஞான இருதயம் உள்ளவர்களாயிருங்க. நாட்களை எண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் ஆண்டவருக்கு எப்படி, மற்றவர்களுக்கு நான் எப்படி அறிமுகப்படுத்தினேன். நீங்கள் வாழும் பொழுது நித்திய வீடுகளில் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் இந்த பூமியிலே மக்களை சம்பாதியுங்க. மிஷனரி பணிகளுக்கு உதவும் பொழுது அங்கே ரட்சிக்கப்படுகிற கூட்டம் உங்கள் கணக்கும் அது வருமே. கொஞ்சம் யோசிங்க அருமையானவர்களே. அது மாத்திரமில்லை, அவர் என்ன சொல்கிறா பாருங்க, பி ஜாய்ஃபுல் வித் காட், பி ஜாய்ஃபுல் பை காட். ஆண்டவரோடு கூட உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு நாளாய் இந்த வருடங்கள், நாட்கள் இருக்கட்டும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். கடைசியாக அதே சங்கீதம் 90:15 சொல்லுகிறது, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் எங்களை சரியா மகிழ்ச்சியாக்குங்க. அவரை போல மனசில் வச்சு நமக்கு சந்தோஷத்தின் நாட்களை தருகிறது நம்முடைய சர்வ வல்லவரை போல ஒருவரும் இல்லை. ஆண்டவர் இயேசு நம்ம மேல் மனதுருகிற ஒரு தேவன். நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்கள் உண்டு. நாங்கள் சிறுமைப்பட்டு, வெட்கப்பட்டு, அவமானப்பட்டு நின்ற நாட்கள் உண்டு. யோசேப்பு சொல்லுகிறான், என் வாழ்க்கையில் எல்லா தீமைகள் வந்தது, எவ்வளவோ தீமைகள் வந்தது. சொந்த சகோதரர்கள் என்னை குழியிலே தள்ளினார்கள். அடிமையாய் தேசத்திற்கு என்னை வித்தார்கள். எகிப்திலே என் சகோதரர்கள் என்னை குழியிலே தள்ளினார்கள். ஆனால் தேவனோ என்னை நன்மையாக முடிய பண்ணினார். என் வாழ்க்கையில நீங்க தீமை செய்தீங்க, என் தேவன் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, ஆதியாகமம் 41:46 எகிப்துல அவன் மேன்மையாக உயர்த்தப்படுகிற ஒரு காலம் பார்வோனுக்கு முன்னதாக வந்த பொழுது அங்கே அவனுக்கு வயது 30 யோசேப்புக்கு. ஆனால் யோசேப்புடைய ஆயுசு நாட்களை பார்க்கும் பொழுது அதே 50:26 நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால் எகிப்தில் 110 வருஷம். ஆக 80 வருஷம் அவருக்கு ஒரு சந்தோஷமான நாட்கள். தன் தகப்பனை அவர் பிரியும் பொழுது ஆதியாகமத்தில் அந்த 37ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வரும் பொழுது அருமையானவர்களே, 37:2 அவன் 17 வயதில் தன் தகப்பனை பிரிகிறாங்க. ஆனால் ஆதியாகமம் 47:28 பார்த்தீங்கன்னா பிரிந்த தகப்பன் யாக்கோபு எகிப்திலே யோசேப்போடு வாழ்ந்த வருஷம் 17 வருஷம். 17 வயதில் தன் தகப்பனை பிரிஞ்சான். ஆனால் கடைசி காலத்தில் தன் தகப்பன் இறக்குற வரைக்கும் 17 வருஷம் தகப்பன் யோசேப்போடு வாழ வைத்தார். நாம் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் நாம் சிறுமைப்பட்டு போன நாட்களையெல்லாம் மனசில் வச்சு சரியாக மகிழ்ச்சியாக்குறது நம்முடைய கர்த்தர். அதனால் கடந்த கால தோல்விகள், கடந்த வருஷ பாடுகளை எல்லாம் கண்டு கலங்கி போகாதீங்க. அவர் உங்களுக்கு நன்மை உண்டாக காணப்படுவார். அருமையானவர்கள், அவர் சொல்றார், சக்சஸ்ஃபுல் இன் காட். தேவனுக்குள்ளே நீங்கள் வெற்றியாக இருப்பீங்க. பி சக்சஸ்ஃபுல் இன் காட். பி ஜாய்ஃபுல் வித் காட். தேவனோடு சந்தோஷப்பட்டு இருப்பீங்க இந்த வருடம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தரை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் அவர் தந்த நாட்களை அறியாதிருப்பது எப்படி? ஆண்டவரே, எங்களுடைய ஆயுசு நாட்கள் என்று 90ஆம் சங்கீதத்திலே
ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீங்கள் கிருபையாய் கொடுக்கிற நாட்கள் அப்பா. கடந்த வருடத்தில் இருந்தவங்க இந்த நாட்களில் இல்லை. இந்த புதிய ஆண்டு, புதிய நாள், புதிய வாரத்தை காண கிருபை கொடுத்தது நீங்கள் அப்பா. நீங்கள் எங்களுக்கு ஜீவனை தருவதும் அல்லாமல் தயவையும் பாராட்டுவீங்க. உங்கள் பராமரிப்பு எங்கள் ஆவியை காப்பாற்றும். இந்த பூமியில் நாங்கள் வாழும் பொழுதெல்லாம் மிக கவனமாக என்னை காண்கிற ஒரு தேவன். பி கேர்ஃபுல் பிஃபோர் காட். ஆண்டவருக்கு முன்னதாக நாங்கள் கவனமாக பரிசுத்தத்தோடு வாழணும். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு உகந்தவர்களாக பயன்படுகிறவர்களாக எங்கள் நாட்களை நாங்கள் மாற்ற வேண்டும். 5 தாளந்தோ 2 தாளந்தோ 1 தாளந்தோ நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கை, எங்கள் பேசுகிற வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையும் ஒரு நாள் உங்களுக்கு முன்னதாக நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாங்கள் வாழ்கிற நாட்களிலே உமக்கு பயன்படணும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்களை கலிகூற பண்ணுகிற காலங்களை வச்சிருக்கிறீங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வெற்றி அடைகிற நாட்கள், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு எங்களை சரியாக மகிழ்ச்சியாக்குவீங்க. நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்கள், வெற்று கிளிகள், பச்சை புழுக்கள், முசுக்கொட்டை பூச்சிகள் பட்சித்த வருஷங்களின் பலனை தருவீர். இந்த ஆண்டு அதை செய்யுங்கப்பா. நல்ல நாட்கள், நல்ல செய்திகளை குடும்பங்களிலே கேட்க கிருபை தாங்க. திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும். நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று கர்த்தருடைய வலதுகரம் செய்யும் இரட்சிப்பின் வல்லமை எங்கள் குடும்பங்களில் இருக்கட்டும். எங்கள் கைகளின் பிரயாசத்தை சாப்பிட கிருபை தாங்க. வியாதி பலவீனங்களை அப்புறப்படுத்துங்க. தேவன் எங்களை ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசு இரட்சகர் என்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.